இன்றைக்கி நம்ம மதிய உணவு சாப்பிட போகிறோம். ரத்தசாலி சாதம், பச்சை பட்டாணி, முட்டைகோஸ், கேரட் பொரியல், பீக்கங்காய் கூட்டு. ரத்தசாலிக்கு இன்னொரு பேர் ரெட் பிரின்சஸ் ரைஸ், அதாவது அரிசிகளின் இளவரசி. இவங்க தான். டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் எல்லாம் கருப்பு கவுனி அரிசியில் சாதம் வச்சு சாப்பிடுங்கன்னு சொன்னால் அது சாதம் ஆகிறதுக்குள்ளே விடிஞ்சிருது டாக்டர், அவ்வளோ லேட் ஆகுது அப்படிம்பாங்க. ஆனால் இந்த அரிசி அது மாதிரி கிடையாது. 3 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு 1 டம்ளர் அரிசிக்கு 5 டம்ளர் தண்ணி ஊற்றி பாயில் பண்ணோம்னா அழகாக வெந்துடுது, நல்லா மலர்ந்துருது. கருப்பு கவுனி அரிசி மாதிரி லேட் ஆகிறது கிடையாது. பாலிஷ் பண்ணப்பட்ட வெள்ளை சாதத்தை விட இதில் 30% கிளைசிமிக் இண்டெக்ஸ் குறைவு. அதனால் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் தாராளமாக சாப்பிட்லாம். உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கணும், 6 பேக் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த அரிசி சாப்பிட்லாம். 6 பேக்குங்கிறேன், 2 மாதம் நீ 6 பேக் கொண்டு வரலன்னா அவ்வளோதான் அப்படிங்கிறீங்களா? கண்டிப்பாக கொண்டு வந்துடுவேன். சாப்பிடும்போது முதல்ல ஃபைபர்ஸ், நார் சத்து உள்ள உணவுகளையும் புரதச்சத்து உள்ள உணவுகளையும் முதல்ல சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கடைசியாக மாவு சத்து உள்ள உணவுகளை சாப்பிட்டோம்னா நல்லது உடம்புக்கு. இதில் இப்போ சாம்பார் ஊற்றி பிசைஞ்சு சூப்பராக இருக்குது. இந்த அரிசியோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, பேருக்கு ஏற்ற மாதிரியே இதில் இரும்பு சத்து நிறையா இருக்குது. அதனால் ரத்தம் கம்மியாக இருக்கிறவங்க, அனீமியா பிரச்சனை இருக்கிறவங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க எல்லாருமே இந்த அரிசியை சாதமாக்கி சாப்பிட்லாம்.